28 வயசுக்கு இவன் நீட் எக்ஸாம் எழுதியும் யூஸ் இல்லையே அபிஜித் தீப்கே. சௌரதாஸ் எழுதியும் யூஸ் இல்லையே. அவன் தான் நைட்டு தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுப்போம் டோப் அடிச்சுட்டு ஆடுறாங்க. அவன் போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் கூத்தாடிக்கிட்டு பொண்ணுங்க கூட ஆபாசமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு ஏன் அவங்களுக்கு நடத்த ஏற்றவர்கள் நான் பேர் வச்சிருக்கேன்டான்னா 21 பேர் உயிரை வச்சு நீ அரசியல் பண்ண. அவங்க பேர் அரசியல் பண்ணி சாயங்காலம் போய் 5 நட்சத்திர ஹோட்டல்ல போய் பார்ட்டி பண்ணுவீங்க. பெண அரசியல் பண்ணக்கூடிய 3ஆம் கட்ட கேடுகட்டவர்கள் சொல்றது கூட அதோட இன்னொரு கொச்சையான வார்த்தை ஏதாவது இருந்தா சொல்ல முடியும். ஆனா பிரச்சனை பாக்குற சேனலா இருக்கிறதுனால நாவை அடக்குவோம் அப்படின்னுவாங்க. நாவடக்கம் தேவைன்னு. அதுக்காக நான் நாவடக்கத்தோட பேசிட்டு இருக்கேன். அவர்கள் தந்தை மீதோ அவர்கள் தாயார் மீதோ வீட்டுக்குள்ள அவங்க உபயோகிப்பாங்களா? இது ஜென்சியா? ஜென்சியா சார் இது. எம்சி பிசி என்ற வார்த்தைகள் உபயோகிக்கிறது ஜென்சியோட அது உங்க மொழியின் அடையாளமா கலாச்சாரத்தின் அடையாளமா? என்ன சொல்றது? சுயநலம் பிடித்த ஒரு ஒரு குடும்பத்தை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஓகே, 5 வருடம் மௌனம் காத்தார்கள். அவலங்களே தமிழ்நாட்டில் நடக்கவில்லை என்று. இன்னைக்கு தமிழ்நாட்டை விட்டு ஓடி போய் மும்பையில குத்த வச்சுட்டு உட்காந்துட்டு எந்த பிலிம் இண்டஸ்ட்ரி இந்த கேடுகெட்ட நடிகர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்ததோ அந்த கேடுகெட்ட நடிகர்கள் இதே தமிழ்நாடு பிலிம் இண்டஸ்ட்ரியை, இதே சதன் பிலிம் இண்டஸ்ட்ரியை அப்பா பேசியிருக்காங்க. ஆனா ஜோதிகா மாதிரி ஒரு சுயநலவாதியும் புருஷன் முன்னாடி 2 பேரும் தேர் ஆஃப் சேம் ஸ்கேல். அவங்கள பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு அவங்களுக்கு நான் பப்ளிசிட்டி பண்றது என்னோட தேவையும் இல்லை. இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். ஏற்கனவே மோடி அவர்கள் அடிபணிந்து விட்டார், அதாவது பயந்து விட்டார் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண பிற்காடு அடுத்தது மாதிரி இன்னொரு மிகப்பெரிய போராட்டம் பண்ண போறோம் நாங்க அப்படின்ற மாதிரி காக்ரோச் எல்லாம் இறங்கியிருக்காங்க. அதாவது 2000த்திற்கும் மேற்பட்டவங்க மேல நீங்க தேவையில்லாம எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் வித்ட்ரா பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வராங்களே சார். சோ இதுக்குமே மோடி அரசு அடிபணியுமா என்ன? நான் பாயிண்ட் வைஸா பேச விரும்புறேன். மோடி அடிபணிந்து விட்டார், பயந்து விட்டார், ஓடி விட்டார், ஒதுங்கி விட்டார், நடுங்கி விட்டார், இப்படி டார்ன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் அவங்க முகத்திரை டார் என்று விழிக்கப்பட்டுள்ளது என்று. முதல் விஷயம், எந்த போராட்டத்தை இவங்க நீட்டுன்னு தொடங்கினாங்களோ அது நீட்டுன்னு உட்கார்ந்து எவனாவது நீட் எக்ஸாம் எழுதுனதுக்கான அந்த ஆல் டிக்கெட் எவனாவது காட்டணும்? இல்ல, காட்டல. 28 வயசுக்கு இவன் நீட் எக்ஸாம் எழுதியும் யூஸ் இல்லையே அபிஜித் தீப்கே. சௌரதாஸ் எழுதியும் யூஸ் இல்லையே. அவன் தான் நைட்டு தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுப்போம் டோப் அடிச்சுட்டு ஆடுறாங்க. அவன் இன்சென்சிட்டிவா இல்ல. 21 பேர் உயிர் போயிருக்கு, அதை வச்சு அரசியல் பண்ணிருக்கேன், அரசியல் ஆதாயம் தேடி இருக்கேன். உனக்கு வெக்கமா இல்ல? பஞ்சாப்ல அங்க நடந்திருக்க பேப்பர் லீக்கை பத்தி பேச மாட்டேங்கிற. தெலங்கானால அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரே கல்வி அமைச்சரும் அவரோட ராஜினாமா கேட்க மாட்டேங்கிற. இங்க கர்நாடகால பங்காரப்பாவோட முன்னாள் கர்நாடக முதல்வரோட மகன் இப்ப கல்வி அமைச்சரா இருக்காரு சிவகுமார், DK சிவகுமார் அவரோட அமைச்சரவையில. அவங்க பேப்பர் லீக்கா இருக்கு, அதை கேட்க மாட்டேங்கிற. சிஜேபி மேல நூற்றுக்கணக்கான கேசுகளை திரு சதீஷன் கேரள முதல்வர் போட்டிருக்காரு, அதை பத்தி பேச மாட்டேங்கிற. அதை பத்தி பேசுறான்னா போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் கூத்தாடிக்கிட்டு பொண்ணுங்க கூட ஆபாசமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு. இதுதான் கேட்டா நாங்க அங்கிள்ஸ் ஆண்டிஸ் பத்தி எல்லாம் நாங்க கவலைப்படுறது இல்ல, நாங்க ஜென்சி, நாங்க பூமர்ஸ பத்தி எல்லாம் கவலைப்படுறது. டே டோமர், உங்க அப்பனும் ஒரு காலத்துல பூமரா இருந்தவன் தான். இப்ப உங்க அப்பா வயசும் பூமர் வயசு தான். இஸ் அ பிளடி தேர்ட் ரேட் டூமர். Sauradas is a doomer because he wants the country to be in a doomsday. இந்த நாடு எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் அழிந்து விட்டது, இந்த நாடு இன்னைக்கு உருப்படாது, நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை வச்சே அரசியல் பண்ண முடியாதுங்க. அதான் டூமர் அப்படின்னு நான். டூம்ஸ்டே கல்ட் இருக்கு. அது மாதிரி இது சிஜேபி காக்ரோச் கட்சி என்றது டூம்ஸ்டே கல்ட். உலகம் அழிஞ்சிரும், உலகம் முடிவுக்கு வந்து விட்டது சிந்தனை. சரி, ஆக்கப்பூர்வமா தர்மேந்திர பிரதான ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. ஓகே விட்டுறலாம், அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் இவங்க ஆக்கப்பூர்வமா NTA எங்க ஆளுங்களை நீங்க சேர்க்கணும், இல்ல டாஸ்க் போர்ஸ்ல எங்க ஆளுங்களை சேர்க்கணும், அந்த பரிந்துரைகளை நாங்களும் உட்காருவோம் அமைப்பு சார்வா, இல்ல நாங்க இத்தனை பரிந்துரையை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், இதை பரிசீலிக்கணும். ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகள், இத்தனை பரிந்துரைகள் நாங்க செய்யறோம். இப்ப ராதாகிருஷ்ணன் கமிட்டி ஒரு விஜய் தஹியான், பர்கர் தஹியான் அவன் பேர் ஃபேமஸ்.
அவன் ராதாகிருஷ்ணன் கமிட்டின்னு சொல்லிட்டு டிபேட்ல பேசுறாங்க. அந்த ராதாகிருஷ்ணன் அப்ப வந்து அவர் பெரிய ப்ரொஃபசரு, அவர் வந்து பெரிய இந்தியாவுக்கு முன்னாள் ஜனாதிபதி. இந்த லூசு பையனுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியாது என்னன்னா, ராதாகிருஷ்ணன் கமிட்டின்னு போட்டது வந்து இஸ்ரோவோட முன்னாள் சேர்மனை வச்சு ராதாகிருஷ்ணன் கமிட்டி போட்டாங்க. அவன் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனை பத்தி பேசிட்டு இருக்கான் அவன். அந்த ப்ரொடெஸ்ட்ல நீட் பத்தி சொல்லுன்னு சொன்னா ஏதோ எலிஜிபிலிட்டி ஏதோ வரும், ஆனா எனக்கு தெரியாது. என்ன இருந்தா என்ன, அதான் டெஸ்ட், அது மாத்திரம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசிட்டு போகுது. அவரோட தாயை வந்து மறைந்த அவங்கள பத்தி தகாத வார்த்தைகள், அதாவது பப்ளிக்ல சொல்ல முடியாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டுறது வந்து அந்த ஒரு 30 செகண்ட் ரீல்ஸுக்கு போலீஸ்காரங்களை வந்து கொச்சையா அசிங்கமா பேசுறது, அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி பேசுறது, இதெல்லாம் பண்றது. கடைசியில வந்து சோ கால்டு மாணவர் அமைப்பு, இந்த மாணவர் அமைப்பு, இவங்க மாணவர் அமைப்பினே வச்சுக்கலாம். இந்த மாணவர் அமைப்புல யாரெல்லாம் வந்து அன்னைக்கு போராட்டத்துல ஈடுபட்டாங்கன்ட்டு அந்த அந்த வீர வரலாற்றின் சரிதத்தை பத்தி நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால் நான் பேசுறேன். இது வந்து டெல்லி போலீஸ் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த, அதாவது கேட்டகரைசேஷன் ஆஃப் கேட்டகரைஸ் அண்டர் வேரியஸ் கிரைமெட்ஸ், குற்ற பின்னணி கொண்ட நபர்கள் எத்தனை பேர் வந்து இந்த பாராளுமன்றத்தை நோக்கி சட்டவிரோதமாக நடைபயணம் மேற்கொண்டதே பெரிய தவறு. 144 வயலேஷனு, 163 பிஎன்எஸ் சட்டத்தை வயலேஷனு. அதுக்காகவே இவனுக்கு 3 பேர் மேல கேஸ் போட்டு திஹார் ஜெயிலில், அந்தமான் ஜெயில தூக்கி போடணும். சரிங்களா? சோ வயலேஷன் ஆஃப் பேசிக் ஆக்ட் 144 வயலேஷன், அது சட்டவிரோதமாக. சரி, நான் கேட்கிறேன், இந்த சட்டவிரோதமான செயல்ல ஏதாவது ஒரு தீவிரவாதி ஊடுருவி பெரிய தாக்குதல் ஏதாவது நடந்திருந்தா, இல்ல ஒரு சூசைட் அட்டாக் நடந்திருந்தா யார் பொறுப்பு எடுத்திருப்பான்? எதிர்கட்சிகளா, ஆம் ஆத்மி கட்சியா, கம்யூனிஸ்ட் கட்சிகளா, இந்த கேடுகட்ட 3ஆம் தர நடத்தையற்ற இந்த காக்ரோச்சுகளா? ஏன் அவங்களுக்கு நடத்தையற்றவர்கள் நான் பேர் வச்சிருக்கேன்டான்னா, 21 பேர் உயிரை வச்சு நீ அரசியல் பண்ண, அவங்க பேர் அரசியல் பண்ணி சாயங்காலம் போய் 5 நட்சத்திர ஓட்டுல போய் பார்ட்டி பண்ணுவியா? உயிர்கள் பெண அரசியல் பண்ணக்கூடிய 3ஆம் கட்ட, அதாவது கேடுகட்டவர்கள் சொல்றது கூட அதோட இன்னொரு கொச்சையான வார்த்தை ஏதாவது இருந்தா சொல்ல முடியும். ஆனா பிரச்சனை பாக்குற சேனலா இருக்கிறதுனால நாவை அடக்கவும் அப்படின்னுவாங்க, நாவடக்கம் தேவைன்னுவாங்க. அதுக்காக நான் வந்து நாவடக்கத்தோட பேசிட்டு இருக்கேன். இவங்களுக்கு தேவை வெல் ட்ரீட்மெண்ட் அண்ட் லட்டி ட்ரீட்மெண்ட். யார் யார் வந்திருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ற போர்வையில? இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஏத்துக்கிட்டோம்னா, மர்டர் சார்ஜ்ல 101 பேர், அட்டெம்ப்ட் மர்டர்ல 62 பேர், டக்காய்டி அண்ட் ராபரி, போலீஸ்காரர் அவரோட மனைவி வேற சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவர் பாக்கெட்ல இருந்த பர்ஸ, செயினை எல்லாத்தையும் கழட்டு ஓட்டானுங்க. போலீஸ்காரன் மத்தவன் பிக் பாக்கெட் அடிச்சா மத்தவன் செயினை தூக்கிட்டு ஓடனா அவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கடைசியில அவன் பாக்கெட்ல இருக்கிறத தூக்கிட்டு ஓடனா அவன் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? தங்க பதக்கத்துல வற்றாத நதியெல்லாம் கடலை பார்த்து அழுகும், அந்த கடலே வத்தி போச்சுன்னா பாட்டு வரும். அந்த மாதிரி கொடுமையா இருக்குது. யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? இவங்க எல்லாம் மாணவர்கள். 184 பேர் டெக்கைட்டி அண்ட் ராபரியில சம்பந்தப்பட்டவங்க, 61 பேர் ரேப்பு, அதுல 6 பேர் பாஸ்கோ சட்டத்துல, அதாவது 16 வயசு கீழே இருக்கிற வன்கொடுமை சட்டம். சொல்றது கூட நாக்கு கூசுது. மொலஸ்டேஷன் ஆஃப் உமன், கண்ட இடத்துல பிடிச்சி கிள்றது, தப்பான செயல் செய்யறது, அதுல 25 பேர். ஆர்ம்ஸ் ஆக்ட், துப்பாக்கி வச்சுட்டு இருக்கிறது, வச்சுட்டு இருக்கு, இதுல 229 பேரு. செயின் ஸ்நாச்சர்ஸ் 135 பேரு. கிட்னாப்பிங் பண்றவன் 19 பேரு. என்டிபிஎஸ் ஆக்ட்ல இருக்கிறவன், என்டிபிஎஸ் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட், போதைப்பொருள் 67 பேரு. மொத்தம் இதுல குற்ற பின்னணி கொண்டவர்கள் 1884 பேர். மொத்தம் 2873 பேரு. இவங்களை எல்லாம் விடுவிக்கணுமா? இவங்க எல்லாம் மாணவர்களா? சொல்லுங்க சார், இவங்க மாணவர்களா? இவங்க எப்படி விடுவிக்கிறது? கேட்டா எங்க போராட்டத்துல பங்கேற்றவங்க எல்லாம் மாணவர்கள். ஒண்ணு, உன் போராட்டத்துல பங்கேற்றவங்க எல்லாம் இது மாதிரி ஆளுங்களா இருக்கணும். அப்ப மாணவன் சொல்றவன் எல்லாம், அப்ப நீ மாணவன் சொல்றவெல்லாம் தப்பான ஆட்களா இருக்கும். போராட்டமே தப்பு, இல்ல உன் போராட்டத்துல பங்கேற்றவன் தப்பு. எது தப்பு நீ ஏன் முடிவு பண்ணு? கோர்ட்ல ஜட்ஜி வந்து அவர் தீர்ப்பு கொடுத்துட்டாரு. சிஜே பெஞ்ச் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்தது? முதல் வாட்டி குற்றம் செய்தவர்களை 18 வயசு கீழே இருக்கிற பசங்களா இருந்தா அவங்கள விடுவிச்சிருங்க. நிஜமான மாணவர்கள் அமைதியான போராட்டங்கள்ல ஈடுபட்டிருந்தாங்களோ அவங்கள விட்டுருங்க. முதல் வாட்டி குற்றம் செய்தவர்களை மனிதாபிமான அடிப்படையில், அது கூட நான் தவறு தான் சொல்லுவேன், அவங்கள விட்டுருங்க. ஆனா குற்ற பின்னணி கொண்டவர்களை விடக்கூடாது, அவங்கள வந்து தண்டனை சட்டத்துக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு. கோர்ட்டோட
ட்ரையல் நடக்கணும்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் வந்து நீ கேன்சல் ரத்து. ஏன்னா இந்திய தண்டனை சட்டத்திலையும் சரி, இந்திய சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், பாரதிய நியாய சனிதா அப்படின்வாங்க, முன்ன சிஆர்பிசி அப்படின்வாங்க, பிஎன்எஸ் ஆக்ட். பிஎன்எஸ் ஆக்ட், அதன்படி செக்ஷன் 35 என்ன சொல்லுகிறான்னா, ஒரு குற்றம் நடந்தால் அந்த குற்றத்தை பதிவு செய்தால் அது காக்னிசபிள் அஃபென்ஸ், அது கொடிய குற்றமாக இருந்தால் அதற்கு எஃப்ஐஆர் முக்கியமாக பதிவு செய்யப்பட வேண்டும். போலீஸ் எஃப்ஐஆர் வந்து அதை பதிவு பண்ணணும். எஃப்ஐஆர் பதிவு செய்த பிற்பாடு அரசாங்கம் நினைத்தாலோ போலீஸ் நினைத்தாலோ ஏன் கோர்ட்டே நினைத்தாலோ கூட அதை ரத்து செய்ய முடியாது. அப்ப செக்ஷன் 35 வந்து நம்ம புறந்தளிட்டோம்னா நாளைக்கு யார் மேலேயும் யாரும் எஃப்ஐஆர் போட முடியாது. சரி, அடுத்து இன்னொரு சட்டம் சொல்றேன், செக்ஷன் 360. அது என்ன சொல்லுகிறான்னா, ஒரு வாட்டி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆனா அந்த எஃப்ஐஆர் திரும்பி பெறுவ அந்த, அதாவது அந்த குற்றத்துக்கு திரும்பி பெறக்கூடிய அந்த உரிமை யாருக்கு இருக்கிறான்னா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒப்பீனியன் வாங்கி கோர்ட் வந்து ஒத்துக்கிட்டு விக்டிம் அதுல சம்பந்தப்பட்ட நபர் அவங்கள கூப்பிட்டு, இது மாதிரியான ரயாட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்கள கூப்பிட்டு, என்னப்பா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, வாபஸ் வாங்கிக்கலாமான்னு கேட்டு, இல்ல சார் முடியாது சார், அந்த கேஸை நடத்தி தான் தீரணும், அவனுக்கு தண்டனை கொடுத்துதான் தீரணும் விக்டிம் சொன்னான்டான்னா கேஸை நடத்தி தான் தீர வேண்டும். 360 பிஎன்எஸ் ஆக்ட் அலோவ் பண்ணாது. செக்ஷன் 360 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட். சட்டமும் தெரியாது, தர்மமும் தெரியாது, நியாயமும் தெரியாது, ஜோப் அடிச்சுட்டு பீர் பாட்டில் அடிச்சுட்டு இருக்கிற ஜந்தர் மந்திரம் சுத்தி வந்து பல கேஜி குப்பையை கொட்டிட்டு, இவன் அபிஜித் தீப்கே வந்து அவனுக்கு வயிற்று போக்குன்னு சொல்லிட்டு மொத்த ஜந்தர் மாத்திரம் அசிங்கம் பண்ணி வச்சிருக்கானோ, அதை கழுவுறதுக்கே ஒரு நாள் பத்தனியா. இது கூட பேசிக்கா தெரியல. சரி, அது தெரியாட்டி போகுது. சுப்ரீம் கோர்ட் இந்த வர்டிக் சொன்ன அப்புறம் அந்த சௌரவ் தாஸ் என்ன சொல்லியிருக்கான், அவன் ஜட்ஜிக்கு வந்து சட்டம் புரியல அப்படின்னு. ஜட்ஜிக்கு சட்டம் புரியாமலே அவர் சிஜே உட்காந்துட்டு இருக்காரு. இது நாய் 2 வாட்டி லா காலேஜ்ல லா எக்ஸாம் ஃபெயில் ஆயிருக்கு. எதெல்லாம் வெட்டி நியாயம் பேசுது பாருங்க நாட்டுல. ஆனா இன்னொரு விஷயமும் சொல்றாரு சார் அவர், அதாவது சௌரவ் தாஸ் சொல்லும் போது, அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் கைது செய்யறீங்க அப்படின்ட்டு. அவரா? சரி விடுங்க. அவன் பிரதமரை ஒருமையில பேசுற ஒருத்தனுக்கும் மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதிய சீஃப் ஜஸ்டிஸ ஒருமையில பேசுற நபருக்கும் அவர் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப மரியாதை கொடுக்கிற மாதிரி இருக்கு. ஓகே சார், அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி குறிப்பிட்ட மதத்தினரை மட்டும் நீங்க கைது செய்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றானே சார். அந்த குறிப்பிட்ட மதத்தினர் உன் போராட்டத்துல வந்து கலந்துக்கிட்டான். 8000 ரூபாய் காசு வர, 8000 ரூபாய்க்கு கடை வச்சிட்டு இருக்க ஜுனைதுக்கு வந்து 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு எப்படிடா கொடுத்தான்? சொல்லிட்டு ஒருத்தன் ஆல்ரெடி சீனப்பூர் ரயாட்ஸ்ல பின்னணி கொண்டவன், அவன் இதுக்கு எப்படிடா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணான்? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தின் காரணமாக குற்றம் செய்தவர்களை விட்டுவிட வேண்டுமா? இப்படிதான் முன்னாள் உத்தரப்பிரதேச முதல்வர் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ், தப்பா எடுத்துக்காதீங்க, ஸ்பீட்ல வந்துருச்சு, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. அக்கல்லஸ் அப்படின்னா அதாவது மைண்ட்லெஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படி நான் சொல்ல வரல, நீங்க எப்படியாவது வச்சுக்கோங்க, நான் அப்படி சொல்ல வரல. அகிலேஷ் யாதவ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன பண்ணாரு, ஐ திங்க் ஹிஸ் நேம் வாஸ் சம் வலி உலா கானோ என்னோ பேரு. அவன் வந்து யூபியில நடந்த குண்டு வெடிப்புல சம்பந்தப்பட்ட நபர். அவன் மேல ப்ராசிக்யூஷன் நாங்க அரசு திரும்பி போயிடுறோம், கோர்ட் விடுவிச்சிருந்தோம், போடா அப்படின்ட்டாங்க கோர்ட். கடைசியில் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்டவரை இவரு போராளி தியாகின்னு சொல்லி வெளியே விடணும்னு பார்த்தாரு. அப்போ அது மாதிரி இவங்க அட்டம் பண்றாங்களா? சரி, இந்த அட்டம் என்ன? இட் இஸ் a way of a Marxist rebellion against the state. கடைசி 60களின் கடைசி வாக்குல மாவு எடுத்துட்டு வந்த கல்ச்சரல் ரெவல்யூஷனுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாரையும் கொண்டுடணும், கிளாஸ்லெஸ் சொசைட்டியா மாத்தணும், உள்ள அப்பனுக்கு மரியாதை கொடுக்கறதும் தாய்க்கு மரியாதை கொடுக்கறதும் தப்பு. நான் கேட்கிறேன், இவங்க உபயோகித்த அந்த வார்த்தைகளை அவர்கள் தந்தை மீதோ அவர்கள் தாயார் மீதோ வீட்டுக்குள்ள அவங்க உபயோகிப்பாங்களா? இது ஜென்சியா சார்? இது எம்சி பிசி என்ற வார்த்தைகள் உபயோகிக்கிறது வந்து ஜென்சியோட, அது வந்து உங்க மொழியின் அடையாளமா கலாச்சாரத்தின் அடையாளமா? அம்மனமா ஆடுறது வந்து உங்க கலாச்சாரத்தின் அடையாளமா? கலாச்சார சீர்கேடை இந்தியாவில் புகுத்துவதற்கு அதற்கு கொடுக்கப்பட்ட பேர் ஜென்சி என்றால், அந்த கலாச்சார சீர்கேடிலிருந்து இந்த நாட்டை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தேவை உங்களுக்கும் எனக்கும் மற்றும் பலருக்கும் இருக்கிறது.
ஏன்னா இந்தியாவுக்கு தேவை சௌரவ் தாஸ் இல்ல, இந்தியாவுக்கு தேவை வைபவ் சூரியவன்ஷி. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? சௌரவ் தோஸ் மாதிரி, அப்ஜித் தீப்கே மாதிரி என் பசங்களை வளர்த்தணும்னு ஆசைப்படுற மாதிரி ஜோதிகா அவர்களே சொல்லியிருக்காங்க. கோவில் இப்படின்னு பேசிக்கிட்டு அம்பானி ஸ்கூல்ல போய் பிள்ளைங்களை படிக்க வைக்கிற ஒரு என்ன சொல்றது சுயநலம் பிடித்த ஒரு ஒரு குடும்பத்தை பற்றி நான் பேச விரும்பவில்லை. 5 வருடம் மௌனம் காத்தார்கள், அவலங்களே தமிழ்நாட்டில் நடக்கவில்லை என்று. இன்னைக்கு தமிழ்நாட்டை விட்டு ஓடி போய் மும்பையில குத்த வச்சுட்டு உட்காந்துட்டு எந்த பிலிம் இண்டஸ்ட்ரி இந்த இந்த கேடுகெட்ட நடிகர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்ததோ அந்த கேடுகெட்ட நடிகர்கள் இதே தமிழ்நாடு பிலிம் இண்டஸ்ட்ரியை, இதே சதர்ன் பிலிம் இண்டஸ்ட்ரியை தப்பா பேசியிருக்காங்க. இட் இஸ் காஸ்ட் யூனோ. அங்க வந்து வளர்ச்சிக்கே இடம் இல்லை. ஓவர் த டாப் ஆக்டிங்க சகிக்க முடியாம இத்தனை நாள் நாங்க சகிச்சிட்டு இருந்தோம். அப்பா சரி ஒழிஞ்சுதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஐ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு டிவியேட் ஃப்ரம் த டாபிக், பட் ஸ்டில் பல நடிகைகள் நார்த் இந்தியால இருந்து வந்து இங்க வந்து அவர்கள் சிறப்பாக நடித்துள்ளார்கள். பல பேர் இங்கேயே வந்து அவங்க ஆக்டிங்கை இன்னும் பல படங்கள்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க, நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எந்த இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு அடையாளம் கொடுத்ததோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு விசுவாசமா இருக்காங்க. வேறையே நான் சொல்ல முடியும் என்னால. உதாரணத்துக்கு சிம்ரன், குஷ்பு, இது போன்ற பலர். ஆனா ஜோதிகா மாதிரி ஒரு சுயநலவாதியும் ஒரு ஒரு என்ன சொல்றது, அப்கோர்ஸ் புருஷன் முன்னாடி 2 பேரும் தே ஆர் ஆஃப் சேம் ஸ்கேல். அவங்கள பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு அவங்களுக்கு நான் பப்ளிசிட்டி பண்றது என்னோட தேவையும் இல்லை. ஜோதிகா பெரிய ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து படிச்சுட்டு வந்த பெரிய விட்டுருங்க. இல்ல சூர்யா வந்து பெரிய டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து குவாலிஃபை ஆன பெரிய இது அவரு. அதனால பிகாம் படிச்சது தானே குவாலிபிகேஷன், அதை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லைல்ல. சிவகுமார் பையன்ற குவாலிபிகேஷனால தானே நடிப்புக்கு வந்தான். கடந்த 5 வருஷம் பாயிண்ட் வட்டம் மூடிட்டு உட்காந்துட்டு இருந்தவன் தானே அவன். இதே இங்க வந்து கருப்பு படம் ரிலீஸ் ஆனப்போ திரு விஜய் அவர்களுக்கு, இன்றைய முதல்வருக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா அப்படின்னு சொல்லி கும்பிடு போட்டவன் தானே அவன். ஸ்பெஷல் ஷோ ஸ்கிரீனிங் கொடுத்தப்போ அம்பானி குடும்பத்துல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்களே, நீ தான் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றதோட ஹாஸ்பிட்டல் கட்டினா நல்லா இருக்கும்னு சொல்றேன். உன் பையனுக்கு, உன் பசங்க எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வை. ஏன் பாம்பேல படிக்க வைக்கிற? தமிழ் முக்கியம் சொல்றிய, பாம்பேல இருந்து தமிழ் என்ன அங்க என்ன தமிழ் அப்படியே பூந்து விளையாடுத என்ன? அங்க என்ன தமிழ் அறிஞர்களும் தமிழ் வித்தகர்களும் அங்க இருக்காங்களா? அங்க இருக்கிறது மராத்தி மானுஸ் தானே. These are all characterless elements. I don't want to dignify them by speaking about them. அவர்களை பற்றி பேசுவதால் அவர்களுக்கு அதிக மரியாதை கொடுக்கிற மாதிரி. சௌரவ் இது போன்றவர்கள் தான் பணிந்து பேசுவார்கள். சௌரவ் வந்து சோமநாதன் இஸ்ரோவோட முன்னாள் சேர்மனோ, இல்ல ராதாகிருஷ்ணன் முன்னாள் சேர்மனோ, இல்ல அட்டாமிக் எனர்ஜி கமிஷன்ல இருந்த அனில் கக்கோட்கரோ, இல்ல டிஆர்டிஓட சீஃபா இருந்த முன்னாள் சீஃபா இருந்தவர்களோ, இல்ல போலீஸ்லயே வேலை பார்த்த முன்னாள் உயர் அதிகாரிகள் யாராவதோ, எக்ஸப்ட் யஷ்வர்தன் ஆசாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசர், அவர் தான் பீலட் கன்ஸ் மேல கோர்ட்டு போய் அந்த கோர்ட்டும் கேஸும் தோத்துச்சு. இன்னைக்கு பீலட் கன்ஸ் யூஸ் பண்றத நாங்க வந்து நிறுத்த முடியாது, அது கவர்மெண்ட் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எடுக்கக்கூடிய டெசிஷனு. ஆனா ஜூலை 20 நடந்த சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த ரெக்கார்ட்ஸை வந்து பராமரித்து வைக்கணும் அப்படின்னு நாங்க அரசுக்கு பரிந்துரை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்களே தவிர்த்து கன்ஸை பேன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யசோவர்தன் ஆசாத் அவரோ, இல்ல காஷ்மீர்ல தீவிரவாதம் தலை தூக்கி இருக்கும் போது வைத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிபி இருந்தார், அவரோ, இல்ல விக்ரம் சிங் சொல்லிட்டு யூபியோட டிஜிபியா இருந்தார், மாஃபியா ஒரு வழியா ஒழிச்சு கட்டின சில அதிகாரிகள்ல அவர் ஒருத்தர், அவரோ, இல்ல தமிழ்நாடுல இருக்கக்கூடிய முன்னாள் உயர் அதிகாரிகள் டிஜிபி ரேங்க்ல யாராவது எந்த போலீஸ் ஆபீசராவது யூனிஃபார்ம் போலீஸ்கார் நடிக்கிறத டிபெண்ட் பண்ணுவாங்களா? போய் கேளுங்க சார். ஒரு சொசைட்டியோட நாமே, ஒரு சொசைட்டி வந்து சரிப்பட சீரா இயங்குதுன்றதுக்கு அடையாளமே லா அண்ட் ஆர்டர், ரூல் ஆஃப் லா, சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு தான் சொல்லுவாங்க ஒரு அரசை வந்து குறை சொல்றது. அந்த சட்ட ஒழுங்குக்கு அடையாளமே காக்கி ஒழுங்கா செயல்படுதா இல்லையான்னு சொல்லிட்டு. காக்கியோட மண்டையை உடைச்சிட்டா இவங்க சூன்னு வரட்டா அமாவாசை சோர்த்திங்க அந்த காக்கா நினைச்சிட்டு இருக்கீங்களா? காக்கிய கழுகு சார். அவங்க எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து பார்வைன்னுவாங்க, பாத்துக்கிட்டே இருப்பாங்க, வெற்றி செய்வாங்க. பண்ணும்போது வெற்றி செய்யறாங்க சார். அவங்களுக்கு சட்டமும் தெரியும், அவங்களுக்கு நியாயமும் தெரியும் சார். இவன் சௌரவ் தாஸ் எவ்வளவு புத்திசாலின்னா கபில் சிபல்ல போய் மீட் பண்ணோம். 7 பேப்பர் லீக் ஆச்சு. இந்தியாவோட எம்எஸ்ஆர்டி மினிஸ்டரா இருக்கும்போது, கல்வித்துறை மந்திரியா இருக்கும்போது 7 பேப்பர் லீக் ஆன கல்வித்துறை முன்னாள் மந்திரி கிட்ட போயிட்டு இவர் லீகல் அட்வைஸ் கேட்கிறாரு, நீ என்ன அட்வொகேட்டா வான்னு சொல்லிட்டு.
எப்படி இருக்கு பாருங்க. ஒரு குட்டை இருந்துதான், குட்டை கூவம் மாதிரி ஒரு குட்டை. கூவம் வந்து ஒரு காலத்து நதியா இருந்து இப்ப குட்டையா தானே மாறிடுச்சு. அதுல படகு விட்டு முதலைங்க வந்துச்சுன்னு சொல்லி படகை வேற நிறுத்தின அது ஒரு தனி வரலாறு. அது விடுங்க. இன்னைக்கு அந்த மண்டபங்கள்லாம் அந்த படகு நிக்கிற துறைமுகம் எல்லாம் துறைமுகம் சொல்ல முடியாது. அதுக்கு என்ன பேரு? படித்துறை. படித்துறைகள்லாம் இன்னும் இருக்கு. பல இடங்கள்ல இருக்கு. மவுண்ட் ரோட்ல போனா கூட நீங்க பார்க்க முடியும். சேட்பேட்ல பார்க்க முடியும். அந்த படித்துறைங்க கட்டின படித்துறைங்கள. சோ இது மாதிரி இந்த குட்டையில என்ன ஒரு எருமாடு படுத்துக்கிட்டு இருந்தான். குடு குடு குடுன்னு பண்ணி வந்து துபக்குன்னு எகிரி குதிச்சுதான். எகிரி குதிச்சது இல்லாம எருமாட்டை பார்த்து இந்த பண்ணி சொல்லிச்சான், ஏய் நாடுற ஏந்து போ அப்படின்ட்டு. அட கருமம் பிடிச்சதே, அதுக்கு எருமை சொல்லிச்சான், அட கருமம் பிடிச்சதே, நானாவது முன்னையில இருந்து படுத்துட்டு இருக்கேன், அது நாருன்னு எனக்கும் தெரியும். எகிரி குதிச்சு இன்னும் இன்னும் குட்டைய குழப்பி விட்டு இன்னும் நாட்டத்தை பெருக்கி விட்டு என்ன ஏந்து போ சொல்றியே, உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டுச்சான். இதுல பிஜேபின்றது வந்து அவங்க கட்டர். அப்போ அது எது கூட மேட்ச் ஆகும்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. எருமைன்றது யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நான் யாரையும் சொல்ல விரும்பல. அது தப்பு. இன்னைக்கு எதிர்கட்சிகளும் சிஜேபி அப்படிதான் செயல்படுது. யார் யாருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க பாராளுமன்றத்தை நோக்கி அவங்க பயணம் மேற்கொண்டு அவங்க நினைச்சதை சாதிக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா, அப்போ எதிர்கட்சிகளை மாத்திரம் அடிக்காம விட்டுருப்பாங்களா? அவங்க தப்பிச்சிருப்பாங்களா? அவங்க உயிர்கள் வந்து பாதுகாப்பு இருக்கா? அதுல இந்த 101 மர்டரர்ஸ் இருக்காங்களே, ஆனா குற்ற பின்னணி கொண்டவனாச்சு. ஆல்ரெடி அவன் மர்டர் பண்ணி தானே வந்திருக்கான். அத்தோட இது ஒண்ணு, அத்தோட இது ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தானே என்ன பண்றது? அவன் கையில என்ன வெப்பன் இருக்கான்னு தெரியுமா நம்மளுக்கு அன்னைக்கு? சார் ஆயிரக்கணக்கில் செல்ஃபி ஸ்டிக் அவனுங்க யூஸ் பண்ணிருக்காங்க சார் போலீஸ் அடிக்கிறதுக்கு. போலீஸ் யூஸ் பண்ணது பாலி கார்பனேட் ஸ்டிக். இப்ப கொடுக்குறாங்க போலீஸ்க்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு பாருங்க ஸ்டிக். முன்னெல்லாம் வந்து பேம்பு லத்தி கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் பாலி கார்பனேட் ஸ்டிக் தான் கொடுக்குறாங்க. அது பாலி கார்பனேட் ஸ்டிக் எப்படிறான்னா, அடிச்சாங்கடான்னா எலும்பு உடையக்கூடாது. உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கான்ஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது. ஆனா சில நேரத்துல சில இடங்கள்ல பட்டா படும் இந்த பாலி கார்பனேட் ஸ்டிக் கூட. அது ஒண்ணும் பண்ண முடியாது. போலீஸ்காரன் வந்து இந்த இடத்த தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்கு உடம்பு கீழே தான் அடிக்க சொல்லியிருக்காங்க. அதுல இருக்கிற பல பகுதிகள் அதுல டார்கெட் ஆகப்படும். முட்டி, ஆங்கிள், பட்டக்ஸ், திரும்பி வேற பகுதிகள் அதெல்லாம் டார்கெட் செய்யப்படும். வேற வழி இல்லை போலீஸ்க்கு. ஆனா அது வைட்டல் பார்ட்ஸ் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் பாலிகார்பனேட். இவங்க என்ன பண்ணாங்க? அது எப்படி சார் 120 130 போலீஸ்காரங்க மண்டை மாத்திரம் உடைஞ்சிருக்கு சொல்லுங்க? எப்படி உடைஞ்சது? அப்போ இஸ் இட் நாட் a targeted way of trying to finish off policemen? அப்போ ஒரு நாட்டுல ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுக்கு போலீஸ் என்ற எந்திராங்கம் வந்து லா அண்ட் ஆர்டரை ப்ரொடெக்ட் பண்ண இருக்கு. அந்த எந்திராங்கத்தை வந்து நம்ம கேலி கூத்தாக்கி அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள ஒழிச்சிட்டோம்னா அப்ப என்ன நடக்கும்? சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப நம்ம நினைச்சது பண்ணலாம். will prevail. காடுகள்ல இருக்கக்கூடிய 180க்கும் மேற்பட்ட நக்சல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இன்று கட்டுப்படுத்தப்பட்டு கடைசியா நேத்து கூட ஒரு கடைசியா இருந்த மேஜர் நக்சல் லீடர் கூட சரண்டர் ஆயிட்டான் ஜார்க்கண்ட்ல. கிட்டத்தட்ட நக்சலிசம் இந்தியாவை விட்டு ஒடுக்கப்பட்டுள்ளது, அகற்றப்பட்டுள்ளது. இன்னைக்கு மிச்சம் இருக்கிறது இந்த அர்பன் நக்சலுங்க தான். அதன் புகலிடமாக JNU என்கிற ஒரு கேடுகெட்ட ஒரு பல்கலைக்கழகம் திகழ்கிறது. அங்க நான் சொல்ல JNUல ஐசாவோட லீடரே சொல்லிருக்கிறேன்னா சிஜேபிக்கும் எங்களுக்கும் கொள்கை ஒத்து போவதனால நாங்க ஒத்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு அவங்களுக்கே வந்து அவங்க நினைச்சதை சாதிச்சுட்டாங்கன்னா கொள்கை ஒத்து போறோம்னா சிஜேபியும் முடிச்சிருவாங்க. அதுதான் கம்யூனிஸ்டோட சிந்தனை. தேவைப்பட்டால் நக்சல்கள் ஜிஹாதி கூட கூட கைகோர்ப்பாங்க. புரியுதுங்களா? நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் கூட கைகோர்ப்பாங்க. காஷ்மீர் தீவிரவாதிகளுடன் கைகோர்ப்பாங்க. அதுதான் கம்யூனிஸ்ட் நக்சலிஸ்ட் ஐடியாலஜியே வந்து இந்தியாவுக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டத்துக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்திய அரசு அமைப்புக்கும் எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடமெல்லாம் நாங்கள் கைகோர்ப்போம். அதுக்கப்புறம் எங்க பிரச்சனை நாளைக்கு நாங்க பாத்துக்கிறோம். இந்த நாடு இருக்கக்கூடாது. எப்படி சார் ஒரு பக்கம் ஒரு கையில கொடியை வச்சுப்பானுங்க, ஒரு கையில இந்திய அரசியல் சாசன சட்டத்தை வச்சுப்பாங்க. ஆனா இந்திய பார்லிமெண்ட்டை நாங்க உடைச்சிருவோம்னு சொல்லுவாங்க. அரசியல் சாசன சட்டத்தை சொல்லியிருக்கா பாராளுமன்றத்தை உடைக்க சொல்லி? என்ன சார் எல்லாத்தையும் தலையாட்டுறீங்க? ஆமான்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. இல்ல சார். சார் இப்ப அப்படி நம்ம உங்க சிவப்பு சட்டை பார்த்தா எனக்கு டவுட் வருது, அதனால கேட்டேன். எனக்கு நிறைய ரெட் ஷர்ட் தான் சார். அதுக்காக கம்யூனிஸ்ட்லாம் முத்திர குத்திடாதீங்க சார். இனிமேல் நான் குத்ததான் செய்வேன். நான்
இப்படின்னு தலையாட்டினா நான் இப்படிதான் முதல விட்டுவேன். ஓகே சார். நீங்க சொல்ற இப்படின்னு தலையாட்டணும். நீங்க சொல்ற விஷயத்துக்கு நான் தலையாடுறேன் சார். சார் ஓகே சார். அப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம் நான் இப்ப நான் சொன்னேன் பாருங்க, இதுதான் நக்சலிஸ்ட் ஐடியா. இப்ப நான் உங்களை எப்படி வந்து உங்களை குழப்பத்தை ஆழ்த்தி என் வழிக்கு கொண்டு வந்து உங்க வாயாலேயே உங்களை நான் தப்புன்னு ஒத்துக்க வச்சேன் பாருங்க. இதுதான் நக்சலிஸ்ட் வே ஆஃப் திங்கிங். இதுதான் அர்பன் நக்சலிசம். இந்த சிஸ்டமே சரியில்லை, ஒரு சட்டையை வச்சே உங்களை குழப்பிட்டேன். இதுதான் அர்பன் நக்சல் வே ஆஃப் திங்கிங். சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, இந்த நாடே சரியில்லை, முழுமையான மாற்றங்கள் தேவை, அது தேவை, இது தேவை, வெங்காயம் தேவை, புடலங்காய் தேவை, இப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்கிறது.